நாடு ஒரு விதிவிலக்கான நாடு. எப்படி விதிவிலக்கான நாடு என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய வேற்றுமை பாதுகாக்கப்பட்டால்தான் ஒற்றுமை பாதுகாக்கப்படும். அதனால்தான் நாம் சொல்கிறோம், பாட புத்தகங்களில் மாணவர்களுக்கு நாம் கற்பிக்கிறோம், பாட புத்தகத்திலே நாம் எழுதி வைத்திருக்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடு இந்திய நாடு. அதுதான் உலகமே வியந்து பார்க்கிற நாடு நம்முடைய நாடு. இது கலாச்சார ஒற்றுமையை காத்து நிற்கிற நாடு. இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், கலாச்சார ஒற்றுமை அல்ல, இது ஒற்றை கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு தேர்தல், ஒரே நாடு என்று ஒற்றை கலாச்சாரத்தை போதித்து இது ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமான நாடு என்று உண்மைக்கு புறம்பாக பேசி மக்கள் ஒற்றுமையை சிதைக்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் நான் அதை பதிவு செய்ய விரும்பவில்லை. நமது நாட்டிற்கு கிறிஸ்தவம் என்ன செய்தது என்கிற ஒரு பெரிய கேள்வியை நாம் எழுப்பினால், நமது நாட்டிற்கு கிறிஸ்தவம் மகத்தான சாதனைகளை புரிந்திருக்கிறது. எப்படி மகத்தான சாதனை புரிந்திருக்கிறது? கிறிஸ்தவம் நமது நாட்டிற்கு வருவதற்கு முன்பாக, இந்தியாவிற்கு கிறிஸ்தவம் வருவதற்கு முன்பாக, குப்பன் வீட்டு பிள்ளைகளும் சுப்பன் வீட்டு பிள்ளைகளும் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளும் தாத்தப்பட்ட மக்கள் வீட்டு பிள்ளைகளும் பள்ளிக்கூடமே போக முடியாது. பள்ளிக்கூடத்தில் விடமாட்டான். வர்ணாசிரமம், சனாதானம் என்று சொல்லி அம்பேத்கர் பட்ட பாட்டை எல்லாம் நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, படிக்க முடியாது. மேல்ஜாதிக்காரன் தான் படிக்க முடியும். மேல்ஜாதிக்காரனுக்கு தான் பள்ளிக்கூடம், கல்வி எல்லாமே மேல்ஜாதிக்காரர்களுக்கு இருந்த நேரத்தில் தான் கிறிஸ்தவம் இந்தியாவிற்கு வந்த பிறகு கிறிஸ்தவ மிஷனரிகள் உலகம் முழுவதும் நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள், உயர்ஜாதி பிள்ளைகளைப் போல நீங்களும் படியுங்கள் என்று கல்வியை இந்தியாவிலேயே பொதுவுடைமையாக்கிய எல்லோருக்கும் கல்வி தந்த அமைப்பு தான் இந்த கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் இந்தியாவிலே பரவவில்லை என்று சொன்னால், இந்தியாவிற்கு கிறிஸ்தவம் வரவில்லை என்று சொன்னால் எல்லோரும் படித்திருக்க முடியாது என்பதுதான் வரலாறு. அதே மாதிரி தான் வைத்தியம், சிகிச்சை. எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, எல்லோரும் வைத்தியம் பார்த்து கொள்ள முடியாது. கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, நகரத்திற்கு நகரம் மருத்துவமனைகளை கட்டி எல்லோருக்கும் வைத்திய வசதியை, ஏழை எளிய மக்கள் இருந்து எல்லோருக்கும் வைத்தியத்தையும் பொதுவுடைமையாக்கிய மதம் கிறிஸ்தவ மதம்.